அதான் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எதுக்குள்ளேயும் அந்த சினிமாக்குள்ள அப்படின்ட்டு இல்ல. எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயங்களுமே இருக்கு. பட் சினிமா பொறுத்தவரைக்கும் மாறணும் அப்படின்றது இல்ல. எல்லாரும் அவங்கவங்க மனசறிய கிளியரா இருந்துட்டாலே ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சில இயக்குனர்கள் வந்து சொல்லுவாங்க. நம்ம பேர் சொல்ல வேணாம். இது காமனாவே போயிடட்டும். ஒரு சில இயக்குனர்கள் எல்லாருக்குமே வந்து சமத்துவம் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சமத்துவமே இருக்காது. சம்டைம்ஸ் அது பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே மாதிரி பண்ணுவாங்களான்னா அது கிடையாது. பட் எனக்கு என்னன்னா, நான் ஒரு படம் டைரக்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த ஏபிசி கேட்டகரி இருக்கக்கூடாது. எல்லாம் காமனா இருக்கணும். பெண்கள் எல்லாம் நெறைய பேர் நம்ம பார்த்தோம்னா, அந்த டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, ஒரு கேரவன் இருக்கும், எங்கேயோ ஒரு இடம் இருக்கும். அப்ப அந்த மாரிலாம் கஷ்டம் இருக்கும்போது, நெறைய சினிமா ஸ்டார்ஸ் வந்து பேசியிருக்காங்க, டைரக்டர்ஸ் பேசியிருக்காங்க. படங்கள்ல மொபைல் டாய்லெட் வைக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம படத்த சூப்பரா பண்ணணும். இன்னொன்னு பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை தரணும். ஏன்னா நார்மலா இன்னைக்கு நெறைய டைரக்டர்ஸ் ஃபீமேல் இருக்கிறாங்க. பேர் சொல்லலாம். பட் எல்லாருக்குமே ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கும். இல்ல செலிபிரிட்டி சைட்லேருந்து வந்திருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு இருக்கும். பட் நான் என்னன்னு இல்ல, இன்னும் ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. என்னன்னா, அடிப்படையில எதுவுமே இருக்காது. திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நில் தான் இருக்கும். ஸோ அந்த நில்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகி வரும்போது, நமக்கான இடம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும்.